காமக்கதை இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மனசுல என்ன தோணும்? ஒரு மாதிரி சீப்பான பேப்பர்ல ரொம்ப கவர்ச்சியான அட்டை படத்தோட யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சு படிக்கிற ஒரு விஷயம் அப்படிதானே? ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த காமக்கதைக்கு பின்னாடி சுமார் 2000 வருஷம் பழமையான ரொம்ப ஆழமான ஒரு வரலாறு ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த வரலாறோட மர்மமான பக்கங்களை ஒன்னொன்னா புரட்டி பார்க்கலாம். முதல்ல 20ஆம் நூற்றாண்டுல இந்த பல்ப் ஃபிக்ஷன் ஃபார்முலா எப்படி இருந்துச்சுன்னு வேகமா பாத்திரலாம். வாசகர்களை மாங்க வைக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பே இந்த மாதிரி மிஸ் லீலா மோகினின்னு கவர்ச்சியான ஒரு மர்மமான பெண் பேரை டைட்டிலா வைக்கிறது தான். பேரை பார்த்ததும் அடுத்து கண்ணு போறது அட்டைப்படத்துக்கு தான். அப்போ வாசகர்களை இழுக்கிறதுக்காக நல்ல போட்டோஷாப் செஞ்ச கவர்ச்சியான படங்களை யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா பெண்களோட மார்பகங்கள் ரொம்ப தாராளமா தெரியற மாதிரி. சரி, உள்ள கதை எப்படி இருக்கும்? கொலை, குற்றம், இது கூடவே கண்டிப்பா நிறைய காதலர்கள் இல்லனா பாலியல் தொழிலாளிகள் இருந்தே ஆகணும். இது ஒரு எழுதப்படாத ரூல் மாதிரி. ஆனா பாருங்க, கதை முழுக்க இவ்ளோ விஷயங்கள் இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல ஒரு விசித்திரமான ட்விஸ்ட் இருக்கும். அதாவது கதையில தப்பு செஞ்ச கேரக்டர்ஸ்க்கு ஒன்னு போதைக்கு அடிமையாகிடுவாங்க, இல்லனா ரொம்ப கொடூரமா கொல்லப்படுவாங்க. இப்படி ஒரு பயங்கரமான தண்டனையை கொடுத்து கடைசியில ஒரு நீதி சொல்லி முடிப்பாங்க. அப்போ இதுதான் காமக்கதையோட முழு உண்மையா? இல்லவே இல்ல. இன்னைக்கு நாம பாக்குறது ஒரு பெரிய பாரம்பரியத்தோட சிதைஞ்சு போன ஒரு வடிவம் மட்டும்தான். அப்போ அதோட உண்மையான மூலம் என்ன தெரிஞ்சுக்கணுமா? வாங்க அப்படியே ஒரு 2000 வருஷம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போலாம். நாம இப்போ நேரடியா சங்க காலத்துக்கே போயிட்டோம். இங்க காமம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி தப்பான விஷயமா இல்ல ஆபாசமாவோ பார்க்கப்படல. அது இயற்கையோடையும் நம்ம வாழ்க்கையோடையும் கலந்த ஒரு ரொம்ப நுட்பமான கலையா இருந்துச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? சங்க இலக்கியத்தையே 2ஆ பிரிக்கிறாங்க, அகம், புறம். இதுல இந்த அகம் தான் நாம பேசுற காம இலக்கியத்தோட தாத்தா பாட்டின்னு சொல்லலாம். அது ஒருத்தரோட தனிப்பட்ட ஆசைகளையும் காதல் உணர்வுகளையும் ரொம்ப உயர்வா கொண்டாடுச்சு. சங்க இலக்கியத்தோட மிக முக்கியமான, சொல்லப்போனா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்னா அது திணை அமைப்பு தான். யோசிச்சு பாருங்க, மனுஷனோட ஆசையையும் காதலையும் இயற்கையோட கனெக்ட் பண்ண ஒரு கவிதை இலக்கணம். ஒவ்வொரு நிலமும் காதலோட ஒவ்வொரு ஸ்டேஜ குறிச்சது. உதாரணத்துக்கு குறிஞ்சி, அதாவது மலைப்பகுதி, காதலர்களோட முதல் ரகசிய சந்திப்பையும் அவங்களோட உடல் இணைவையும் குறிக்குது. முல்லை, காடு, பொறுமையா காத்திருக்கிறத சொல்லுது. மருதம், அதாவது வயல்வெளி, அவங்களுக்குள்ள வர சின்ன சின்ன சண்டைகளையும் ஊடலையும் சொல்லுது. நெய்தல், கடற்கரை, பிரிவு துயரத்தையும் பாலைவனம் நிரந்தரமான பிரிவையும் காட்டுது. பாத்தீங்களா, காமம் இயற்கையோட ஒரு பகுதிதான்றத இதை விட அழகா சொல்ல முடியுமா? இந்த திணை அமைப்போட ஆழத்தை புரிஞ்சுக்க இந்த ஒரு ஓம போதும். குறிஞ்சிப்பூ, அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். அந்த பூ பூக்கிறது ஒரு பெண்ணோட உடல் முதிர்ச்சி அடைஞ்சே அவ உடல் உறவுக்கு தயாராகிட்டான்னு சொல்றதுக்கான ஒரு குறியீடா வெந்திருக்கு. என்ன ஒரு நுட்பமான பார்வை பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த அகப்பாடல்கள்ல வர்ற கேரக்டர்ஸ்க்கு பேரே இருக்காது. தலைவன் தலைவின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா காதல் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒரு அனுபவம். அதனாலதான் அந்த காலத்துல செக்ஸ்ன்றது ஒரு அவமானமான விஷயமா இல்லாம வாழ்க்கையோட ஒரு புனிதமான கடமையா பார்த்திருக்காங்க. முக்கியமா பெண்களோட ஆசைகளுக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சரி, சங்க காலத்துல ரொம்ப உயர்வா பார்க்கப்பட்ட இந்த விஷயம் அதுக்கப்புறம் என்னாச்சு? இடைக்காலத்திலயும் அதுக்கப்புறமும் காதலோட மொழி எப்படியெல்லாம் மாறுச்சுன்னு பார்க்கலாமா? பக்தி இயக்கம் வளர ஆரம்பிச்சதும் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. காமத்தோட மொழி அப்படியே பக்திக்குள்ள போயிடுச்சு. ஆண்டாள் மாதிரி ஆழ்வார்கள் கடவுளையே தன்னோட காதலனா நினைச்சு மனுஷங்க காதல்ல படுற ஏக்கத்தையும் பிரிவையும் அந்த பரவசத்தையும் இதையெல்லாம் வச்சு தெய்வீக அன்பை வெளிப்படுத்தினாங்க. இதுக்கு பேருதான் சிருங்கார பக்தி. இந்த நேரத்துல தான் தமிழ் மொழியையே ஒரு பெண்ணா, ஒரு கன்னித் தெய்வமா, அதாவது தமிழ் தாய்னு உருவகப்படுத்தினாங்க. அப்போ ஆண் பக்தன் அந்த தமிழ்த்தாய் மேல தனக்கு இருக்கிற காதல நேரடியா சொல்லாம ஒரு மனித பெண் மூலமா வெளிப்படுத்தினான். இது ஒரு மாதிரி ஆசையோட முக்கோணத்தை உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் நாயக்கர்கள் காலம் வருது. அப்போ காமம் அப்படிங்கிறது அரசவையில ஒரு கலை வடிவமா மாறுது. தேவதாசிகள் ஆடக்கூடிய பதம் மாதிரியான இசை, நாட்டிய வடிவங்கள் மூலமா காம உணர்வுகளை ரொம்ப நுட்பமா வெளிப்படுத்தினாங்க. சோ தெய்வீகமா இருந்த விஷயம் இப்போ அரசவைக்குள்ள ரசனைக்குரிய ஒரு கலையா மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷமா ஒரு கலையா, பக்தியா, ஒரு உயர்ந்த ரசனையா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் திடீர்னு ஒரு பெரிய சரிவை சந்திக்குது. அது எப்போ நடந்தது? காலனித்துவ ஆட்சி, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி வந்தப்போதான்.
பிரிட்டிஷ்காரங்க ஹெக்லின் டெஸ்ட் அப்படின்னு ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு விஷயம் அது படிக்கிறவங்க மனச கெடுக்கிற மாதிரி இல்ல சீரழிக்கிற மாதிரி இருக்கோ அது எல்லாமே ஆபாசம். அவ்வளவுதான். இந்த சட்டத்தோட தாக்கம் எவ்வளவு வேகமா இருந்துச்சுன்னு இந்த டைம்லைன்ல பாருங்க. 1860ல இந்திய தண்டனை சட்டம் ஆபாசமான புத்தகங்களை சட்டப்படி குற்றமாக்குது. அடுத்த சில வருஷங்கள்ல ஹெக்லின் டெஸ்ட் அதிகாரப்பூர்வமாகுது. இதோட விளைவு வெறும் 19 வருஷத்துல 1879ல இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கற மாதிரி முதல் தமிழ் நாவலே ரொம்ப ஓவரா ஒழுக்கம் பேசுற ஒரு கதையா எழுதப்படுது. இவ்வளவு பெரிய பாரம்பரியம் எவ்வளவு வேகமா நுறுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்திய தண்டனை சட்டத்துல இருந்த 3 செக்ஷன் தான். 292, 293, அப்புறம் 294. இந்த 3 பிரிவுகள் தான் 2000 வருஷமா இருந்த ஒரு இலக்கிய வடிவத்தை அப்படியே இலக்கியத்திலிருந்து தள்ளி சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயமா மாத்தி ஒரு ஓரத்துக்கு தள்ளி விட்டுச்சு. இப்படி ஒரு சட்ட அடக்குமுறை வந்த பிறகு காமம் மொத்தமா அழிஞ்சு போச்சா? இல்ல. அது எப்படி தன்னை தற்காத்துக்குச்சு? இப்போ மறுபடியும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். 20ஆம் நூற்றாண்டு பல்ப் ஃபிக்ஷனுக்கு. சட்டத்தோட பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக காமம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அது குற்ற கதைகளுக்குள்ள ஒளிஞ்சுக்குச்சு. அதனாலதான் அந்த ஃபார்முலா உருவாச்சு. ரொம்ப மலிவான சாணிக் காகிதம், வெறும் 50 பைசா விலை, கண்ண பறிக்கிற அட்டப்படம், உள்ளுக்குள்ள கொலை, குற்றம், காதல்னு ஒரு கலவை. கடைசியா பிரச்சனை வராம இருக்க ஒரு நீதிய சொல்லி முடிச்சு தப்பிச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா மொத்த கதையும் நமக்கு புரிஞ்சிரும். ஒரு பக்கம் இயற்கையோட இணைஞ்சு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்து ஒரு புனிதமான கடமையா பார்க்கப்பட்ட சங்ககால காமம். இன்னொரு பக்கம் காசுக்காக குற்ற கதைகளுக்குள்ள மறைஞ்சு சமூகத்தால கேவலமா பார்க்கப்பட்ட 20ஆம் நூற்றாண்டு பல்ப் ஃபிக்ஷன். எவ்வளவு பெரிய வித்தியாசம்! அப்போ இந்த நீண்ட பயணத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. தமிழ் காம இலக்கியம் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எது அதிகாரத்தில் இருந்துச்சோ அதோட மொழிய தனக்கு ஒரு முகமுடியா பயன்படுத்திக்கிச்சு. சங்க காலத்துல இயற்கையோட மொழியில பேசிச்சு, பக்தி காலத்துல மதத்தோட மொழியில பேசிச்சு, நாயக்கர் காலத்துல அரசவையோட மொழியில பேசிச்சு, கடைசியா நவீன காலத்துல குற்ற கதைகளோட மொழியில பேசி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்போ காமக்கதையோட இந்த 2000 வருஷ பயணத்தை நாம எப்படி பார்க்கறது? இது ஒரு உன்னதமான கலை சீரழிஞ்சு போன கதையா, இல்ல பல அடக்குமுறைகளுக்கு நடுவுலயும் எப்படியாவது தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்காக அதை நடத்தின ஒரு பெரிய போராட்டத்தோட கதையா? இந்த கேள்விக்கான பதில நீங்க தான் சொல்லணும்.